Little Learners Kids Club. கஞ்சனும் தங்கமும். ஒரு முறை ஒரு கிராமத்தில் உள்ள சிறிய வீட்டில் ஒரு முதியவர் வசித்து வந்தார். அவர் ஒரு கஞ்சன். அவரிடம் பல தங்க நாணயங்கள் இருந்தன. ஆனால் அவற்றை செலவழிப்பதற்கு பதிலாக அவர் அவற்றை தனது தோட்டத்தில் இருந்த பாறைகளுக்கு அடியில் மறைத்து வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன் அந்த முதிய கஞ்சன் தான் தங்கத்தை மறைத்து வைத்திருந்த குழிக்கு அருகில் சென்று நாணயங்களை எண்ணுவார். நாணயங்களை எண்ணி முடித்ததும் அவர் மகிழ்ச்சி அடைவார். அதன் பிறகு தூங்கச் செல்வார். தங்க நாணயங்களைச் சென்று எண்ணும் இந்த வழக்கத்தை அவர் நாள்தோறும் தொடர்ந்து செய்து வந்தார். அவர் சேமித்து வைத்திருந்த தங்க நாணயங்களை ஒருமுறை கூட அவர் செலவழித்ததே இல்லை. ஒரு நாள் அவர் பணத்தை ஒளித்து வைப்பதை ஒரு திருடன் பார்த்துவிட்டான். அன்று இரவு அந்த கஞ்சன் தூங்கிக் கொண்டிருந்த போது திருடன் வந்து அனைத்து தங்க நாணயங்களையும் திருடிச் சென்று விட்டான். மறுநாள் காலை அவர் தன் நாணயங்களை எண்ணி பார்க்கச் சென்றபோது அவை அனைத்தும் காணாமல் போயிருந்ததைக் கண்டார். அவர் சத்தமாக அழுது புலம்பினார். அவரது அண்டை வீட்டார் ஓடி வந்து, "உனக்கு என்ன ஆனது? ஏன் அழுகிறாய்?" என்று கேட்டனர். திருடப்பட்ட தங்கத்தை பற்றி அவர் அவர்களிடம் கூறினார். அண்டை வீட்டார் ஒருவர் அவனிடம், "ஏன் அந்த தங்க நாணயங்களை வீட்டிற்குள் வைத்திருக்கவில்லை? ஏதாவது வாங்க வேண்டியிருக்கும் போது அவற்றை எடுப்பது உனக்கு எளிதாக இருந்திருக்கும். மேலும் திருடன் அவற்றை திருடுவதும் கடினமாக இருந்திருக்கும் அல்லவா?" என்று கேட்டார். அதற்கு அந்த கஞ்சன், "ஏதாவது வாங்குவதா? நான் அந்த தங்க நாணயங்களை எதையும் வாங்குவதற்கு ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. அவற்றை செலவழிக்கும் எண்ணமே எனக்கு இருந்ததில்லை" என்று பதிலளித்தான். மேலும் அவன், "நான் அவற்றை செலவழிக்க விரும்பவில்லை, வெறும் பார்ப்பதற்காகவே அவற்றை அங்கே வைத்திருந்தேன்" என்றும் கூறினான். இதைக் கேட்ட அண்டை வீட்டார் சிரித்துக் கொண்டே, "அப்படியானால் தங்கத்திற்கும் சாதாரண கற்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீ அதை ஒருபோதும் பயன்படுத்தவே இல்லையே" என்று கூறினர். அந்த கஞ்சன் வெட்கத்தில் தலைகுனிந்தான். அவர் அனைத்தையும் இழந்ததோடு ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக்கொண்டார். வணக்கம் குழந்தைகளே, இந்த கதையை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இக்கதையின் நீதி என்னவென்றால், ஒரு பொருளின் மதிப்பு அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் உள்ளது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, அந்த கஞ்சனின் தங்கம் எந்த பயன்பாட்டிற்கும் வராமல் போனது. ஏனெனில் அதை அவன் ஒருபோதும் செலவிடவோ அல்லது பயன்படுத்தவோ போவதில்லையோ. எனவே அவரது செல்வம் எந்த மதிப்பும் இல்லாத கற்களைப் போலவே பயனற்றதாக இருந்ததையோ. மகிழ்ச்சிக்காகவோ தேவைகளுக்காகவோ அல்லது பிறருக்கு உதவுவதற்காகவோ பயன்படுத்தப்படாத செல்வம் மதிப்பற்றதாகிவிடுகிறதையோ. ஆகவே குழந்தைகளே, பணத்தை சேமிப்பது நல்லதுதான். ஆனால் அதை செலவிடாமலே வைத்திருப்பதை விட புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதே சிறந்ததையோ. சரி குழந்தைகளே, அடுத்த காணொளியில் சந்திப்போம். கவனமாக இருங்கள். போய் வருகிறேன். Hi kids, hope you like this video. Please don't forget to subscribe. Take care. Bye bye.